ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தமிழக வெற்றி கழகம் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமோகன் அவர்கள் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ஓப்பனா உடைச்சி பேசியிருக்காரு. அதாவது ரீசெண்டா நடந்த தமிழக வெற்றி கழகம் முதலாம் ஆண்டு விழா ஃபங்க்ஷன்ல நிறைய இடையூறுகள் பண்ணாங்க. அதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப ஏசி ஆஃப் பண்றது, கரண்ட் ஆஃப் பண்ணது அண்ட் விபத்து ஏற்படுத்தினது, பாம்பு விட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய இடையூறுகள் பண்ணாங்க. அது யாரு பண்ணாங்கன்றதும் தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல, அதே மாதிரி அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லயும் இதே மாதிரி பிரச்சனை நடந்துச்சு. பட் எல்லாருக்குமே இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரியும். ஸோ எதிர்பார்த்ததால அதை தாண்டி ஃபங்க்ஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கோம். ஈவன் புத்தக ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் யாருமே இடையூறை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடையூறுகள்லாம் முறியடிச்சு நாங்க பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமோகன் அவர்கள் ஓப்பனா பேசியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்குலாம் இடையூறை பண்ணியிருக்காங்கன்றது நமக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது மேக்சிமம் லொகேஷனுக்கு பர்மிஷன் கொடுக்காதது அண்ட் நிகழ்ச்சிக்கு காவல்துறை கிட்ட பாதுகாப்பு கேட்டா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பர்மிஷன் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்கன்னு நம்ம நினைச்சோம். பட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நேரடியா தளபதிக்கு பிரச்சனை கொடுத்தா அதுவே தளபதியோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூவல் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மறைமுகமா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ராஜமோகன் அவர்கள் இதை ஓப்பனா தைரியமா பேசியிருக்காருன்றது பாராட்டக்கூடியது. ஏன்னா ஆளுங்கட்சின்றதுனால இதை ஓப்பனா சொன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பட் இந்த மாதிரி தைரியமா ஓப்பனா சொன்னதால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதே வெளியே தெரிய வருது. அண்ட் தளபதி படத்துல நடிச்சுட்டு இருக்கும் போதே அவ்வளவு எதிர்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது தான். பட் ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்குவாங்கன்னு தான் எதிர்பார்க்கல. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.